வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். அதே மாதிரி வீடு எப்பயுமே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய பொங்கல் அன்று, தை பொங்கல் அன்று நான் சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த அத்தனையும் நடக்குங்க. வீட்டில் செல்வ மழை பொழியும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான பொருட்களை நம்ம வாங்க போகிறோம் அன்றைய தினம். அந்த 4 பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த 4 பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம அனைவருக்கும் தித்திக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை வரப்போகுது. பொங்கல் என்றாலே சொல்லவே வேண்டாங்க, அனைவரோட மனதிலும் ஒரு விதமான கொண்டாட்டம் மற்றும் அதிக அளவிலான மகிழ்ச்சியும் காணப்படும். ஏன் அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகை ஒரு நாள் மட்டும் முடிவடையாது. 3 நாட்களும் தொடர்ச்சியாக மிகவும் விமர்சனமாக தமிழர்கள் அனைவராலும் அனைவரோட வீட்லேயும் வழிபடும் ஒரு முறையாக இருக்கு. இத்தகைய பொங்கல் வந்தாலே நம்ம எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு வாழைப்பழம், கரும்பு, மல்லிகை பொருட்கள் மற்றும் காய்கறி இது போன்ற பொருட்களை எல்லாம் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்போம். ஆனால் பொங்கல் அன்று செல்வம் பெருகிறதுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் சில இருக்குங்க. செல்வம் பெருகிறதுக்கு வாங்க வேண்டிய 4 பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செல்வம் பெருக நாமும் அந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம். பொங்கல் அன்று நீங்கள் இந்த 4 பொருட்களை வாங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க பண கஷ்டம் அனைத்தும் நீங்குங்க, செல்வம் பெருகும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். பொங்கல் வைக்க நீங்கள் மல்லிகை பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்திருந்தாலும் அன்றைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு. பொங்கல் அன்று காலையில் எழுந்து குளித்தவுடன் கல்லுப்பினை வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தட்டில் கொட்டி வச்சிடுங்க. கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாக இருக்குது. அதனால தான் பொங்கல் அன்று கல்லுப்பினை வாங்கினால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குங்க, செல்வங்கள் பெருகும். அனைவரும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கல்லுப்பை வாங்கிறது அப்படின்றத கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா வெல்லம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொங்கல் அன்று காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து விட்டு அதன் பின்பு கடைக்கு சென்று வெல்லம், சர்க்கரை இதில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக வாங்குங்க. அன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைத்துடுங்க. விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கப்புறம் அந்த வெல்லத்தை எடுத்து நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வேண்டுமென்றால் பூஜை அறையில் வைத்த வெல்லத்தினை சாமி கும்பிட்ட பிறகு பொங்கல் வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாங்க. இந்த 2 பொருட்களை நீங்கள் அன்றைய தினம் வாங்கினா கூட போதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் நீங்கி உங்கள் வீடு செல்வ செழிப்போடு இருக்குங்க. இந்த 2 பொருட்கள் இந்த மாதிரியான சுபிக்ஷமான நாளில் இந்த 2 பொருட்கள் வாங்குவது அப்படின்றது நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்குங்க. அடுத்ததாக பொங்கல் அன்று வாங்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா துவரம் பருப்புங்க. துவரம் பருப்பும் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பொருள். இந்த துவரம் பருப்பை அன்றைய தினம் குளித்து முடித்துட்டு வாங்கிறது அப்படின்றத கட்டாயம் பண்ணுங்க. வாங்கி இதையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி உங்களோட பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ நீங்கள் வழிபாடு செய்ததுக்கப்புறம் அதை நீங்கள் அன்றைய தினம் சமைக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி துவரம் பருப்பு டப்பாவில் துவரம் பருப்பு நிறைந்திருக்கிற மாதிரி பார்க்குறது அன்றைய தினம் அப்படின்றத செய்துடுங்க. துவரம் பருப்பில் நம்ம சில பொருட்களை ஒழித்து வைத்தோம் அப்படின்னா நல்ல பண வரவு கிடைக்குங்க. அந்த மாதிரியான பரிகாரங்களும் என்னோடய வீடியோவில் நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம்.
இந்த மாதிரியான லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய பொருள் துவரம் பருப்பையும் அன்றைய தினம் வாங்குறது அப்படின்றத கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்ததா 4வதா வாங்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பொருட்கள் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ நான் சொல்லியிருந்த எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு முன்னாடி பொங்கல் அன்றைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துட்டு பூஜை செய்வதற்கு முன்பாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த 4 பொருட்களையும் வாங்கி வந்து நீங்கள் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. அப்படி வாங்க வேண்டிய இன்னொரு பொருள் என்ன, 4வது பொருள் என்ன அப்படின்னா, அது பச்சரிசிங்க. இந்த பச்சரிசியை வாங்கி அதை ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பணத்தை வைத்து, ஏதாவது ஒரு காயினை வைத்து அதற்கு மேலே விளக்கேற்றி அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிகமாக பணம் பெருக வழிவகுக்கோங்க இந்த வழிபாடு. இதை கட்டாயம் அன்றைய தினம் செய்யுங்க. எப்படின்னா, ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க, அது மேலே பச்சரிசியை புதிதாக அன்றைய தினம் வாங்கி வந்த பச்சரிசியை பரப்பிக்கோங்க. பரப்பி அதன் மேலே உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு காயினை வைங்க. நோட்டு வைக்கலாம், ஆனால் நோட்டு விளக்குக்கு அடியில் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் 5 ரூபாய் காயின் இருக்குது அப்படின்னா அதை வைங்க, இல்லை 10 ரூபாய் காயின் இருக்குது அப்படின்னா அதை வைங்க. உங்ககிட்ட நிறைய காயின் இருக்குது அப்படின்னாலும் அந்த அரிசி மேலே பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும், பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் நெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்மளுக்கு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த 4 பொருட்களையே அன்றைய தினம் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான பலனை நம்ம பெற முடியும். செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரங்க. இந்த 4 பொருட்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 4 பொருட்களை யாரெல்லாம் அன்றைய தினம் வாங்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறம் பொங்கல் செய்ய எடுத்துக்கலாமா அப்படின்னா கட்டாயம் எடுத்துக்கலாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கட்டாயம் இந்த பொருட்கள் வெல்லம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த வெல்லத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்குக்கு அடியில் வைத்து இந்த பச்சரிசியை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காக்கை குருவிகளுக்கு போடுவது அப்படின்றதையும் பண்ணிக்கலாம். இப்படி இந்த சிறப்பான நாட்களில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருந்த இந்த 4 பொருட்கள் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குங்க. அதை வர பதிவில் நான் போட இருக்கேன். இதே மாதிரி நிறைய பதிவுகள் வர இருக்கு. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத கீழே கட்டாயமாக எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.